தமிழ்நாட்டுல அரசியல் ஏன் திடீர்னு மாறுது தெரியுமா நண்பர்களே? 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி யூத் வோட் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பின் இந்த சிறப்பு அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாணி. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்த திராவிட கட்சிகளோட இருதுருவ ஆதிக்கத்தை நடிகர் விஜயோட டிவிகே கட்சி எப்படி ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வந்து உடைச்சாங்கன்னு தான் நாம இன்னைக்கு டேட்டா அடிப்படையில ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயங்கள் கொஞ்சம் பெருசுதான். அதனால இதோ இந்த 6 தலைப்புகள்ல தான் நாம இதை அப்ரோச் பண்ண போறோம். திராவிட இருதுருவ அரசியலோட வீழ்ச்சி, விஜயோட 2026 தேர்தல் பூகம்பம், அந்த மாபெரும் இளைஞர் ஆதரவு, அதிமுக சந்திக்கிற நெருக்கடி, மாறுற அரசியல் பார்வை, அப்புறம் கடைசியா அடுத்து என்ன நடக்க போகுது. சரி, வாங்க உள்ள போலாம். பகுதி 1. திராவிட இருதுருவ அரசியலின் வீழ்ச்சி. இந்த புதிய மாற்றத்தை புரிஞ்சிக்க முதல்ல அரை நூற்றாண்டுக்கும் மேலா தமிழ்நாட்டில இருந்த அந்த ஸ்ட்ராங்கான அரசியல் இரும்புத்திரைய பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் பழைய காலத்தை யோசிச்சு பாருங்க. 1960களோட பிற்பகுதியிலிருந்து மாநிலத்தோட ஒட்டுமொத்த அரசியல் களமும் திமுக, அதிமுகங்கிற 2 கட்சிகளோட முழு கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, பலமான நலத்திட்டங்கள்னு ரொம்ப ஆழமான கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் இத்தனை வருஷமா இந்த ஆதிக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்போ பகுதி 2க்கு வருவோம். விஜயின் 2026 தேர்தல் பூகம்பம். அந்த 50 கால அரசியல 2026 தேர்தல் எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாப்போம். பாரம்பரிய அரசியல்வாதிகள் யாருமே கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் இது. நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, பல தசாப்தங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருந்த ஒரு அரசியல் கட்டமைப்ப ஒரு புது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் எப்படி இவ்ளோ ஈஸியா தகர்த்து மக்களின் கவனத்தை ஈர்த்துச்சு? அது எப்படின்னு டேட்டாவே நமக்கு பதில் சொல்லுது. 34%. ஆமாங்க, டிவிகே கட்சி கிட்டத்தட்ட 34% வாக்குகளை பெற்று ஒரு மாபெரும் அதிர்வலையை உண்டாக்கியிருக்காங்க. இது கண்டிப்பா சாதாரண விஷயமே கிடையாது. காலங்காலமா ஆதிக்கம் செலுத்தி வந்த கட்சிகளோட ஓட்டுகளை டைரக்டா சரிச்சு தங்களை ஒரு ஆதிக்க சக்தியா அவங்க நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த டேட்டாவை கொஞ்சம் க்ளோஸா கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சீமானோட நாம் தமிழ் கட்சி தன்னோட முந்தைய ஓட் பேங்க்ல பாதிய அப்படியே எழுந்திருக்காங்க. அதிமுக வெறும் 23% ஓட்டுகளை மட்டும் வாங்கி ரொம்பவே சறுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியான திமுக சென்னை மாதிரி அவங்களுக்கே உரித்தான நகர்ப்புற கோட்டைகளை எழுந்திருக்காங்க. அடுத்து 3வது பகுதி மாபெரும் இளைஞர் ஆதரவு. இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்ன? அதுதான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர். அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ற தலைமுறை மாற்றம். டேட்டா ரொம்ப தெளிவா ஒரு பிரிவினையை காட்டுது. ஒரு பக்கம் மாற்றத்தை ரொம்பவே விரும்பிய 40 வயசுக்குட்பட்ட இளைஞர்கள், இன்னொரு பக்கம் எப்பவும் போல பாரம்பரியமான இரட்டையிலே மற்றும் உதயசூரியன் சின்னங்களுக்கு விசுவாசமா இருந்த 40 வயசுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள். இது ஒரு மறுக்க முடியாத இடைவெளி. இத பாருங்க, இந்த தலைமுறை மாற்றம் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரியும். 18ல இருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளம் வாக்காளர்கள்ல பிரம்மாண்டமா 68% பேர் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது 50ல இருந்து 59 வயசுல இருக்கிறவங்க வெறும் 20% பேர் தான் அதே முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இந்த யூத் சப்போர்ட் திடீர்னு எப்படி வந்துச்சு? 50 வருஷ பழைய சித்தாந்தங்கள் மேல ஏற்பட்ட ஒரு விதமான சோர்வு, வரலாற்று பெருமைகளை விட வேலைவாய்ப்பு மேல இவங்க காட்டுற அதிக கவனம், அப்புறம் காலேஜ் கேம்பஸ் அரசியலோட வீழ்ச்சின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமா சட்டம் ஒழுங்கு மேல இருக்கிற விரக்தி. உதாரணத்துக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரோட மரணம் மாதிரி சம்பவங்கள் மக்களை பாரம்பரிய கட்சிகள்ல இருந்து விலகி ஒரு தனிநபர் மேல ஈர்ப்ப நோக்கி நகர வச்சிருக்கு. 4வது பகுதி அதிமுகவின் இருப்பு குறித்த நெருக்கடி. இந்த இளைஞர் புரட்சியோட சைடு எஃபெக்ட் உண்மையிலே மிக பெரியது. தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் கட்சியா இருந்த அதிமுகவுக்கு இப்போ வாழ்வா சாவாங்கிற ஒரு பெரிய நெருக்கடி உருவாகியிருக்கு. அதிமுகவோட இந்த வீழ்ச்சி ஒரே நைட்ல நடந்தது கிடையாதுங்க. 2016ல செல்வி ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பிறகு ஆரம்பிச்ச அதிகார போட்டி, அப்புறம் 2022ல பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது, 2024ல ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்காதது, இப்படி வரிசையா பல சறுக்கல்களை சந்திச்சு இப்போ 2026ல வெறும் 47 இடங்களை மட்டும் வாங்கி ஒரு பெரிய வீழ்ச்சிய அவங்க சந்திச்சிருக்காங்க. சொல்லப்போனா இன்னைக்கு நிலைமையில அந்த கட்சி வெளிப்படையாவே 2ஆ உடைஞ்சிருக்கு. கிளர்ச்சியாளர்கள் குழு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை சவால் பண்றது மட்டும் இல்லாம கொறடா உத்தரவையும் மீறி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி தான். இப்போ 5வது பகுதிக்கு வருவோம். மாறும் அரசியல் பார்வை. இந்த மாதிரி மறுக்க முடியாத ஒரு தேர்தல் ரிசல்ட்
இன்டர்நெட்ல அரசியல் களத்தை எவ்வளவு திடீர்னு எவ்வளவு இமோஷனலா மாத்திருக்குன்னு நாம கண்டிப்பா கவனிக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாரம்பரிய கட்சிகளோட ஆதரவாளர்கள் டிவிகேவை பாஜகவோட பி டீம்னும் அவங்க ஆதரவாளர்களை தற்குறினும் ரொம்பவே கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் ரெடிட் மாதிரி தளங்களில போய் பார்த்தா இந்த விமர்சனங்கள் அப்படியே மாறி மோடி மாதிரி கல்ட் ஃபாலோவர்ஸ் அண்ணா பக்தர்கள்னு முத்திர குத்துறாங்க. தங்களோட கட்டுப்பாட்டை மீறி போற ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏத்துக்க முடியாம வர பேனிக் தான் இதுன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. நாம இப்போ இந்த சிறப்பு அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6. அடுத்து என்ன நடக்கும்? இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டோட உடனடி எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். நிர்வாக அனுபவமே இல்லாத டிவிகே கட்சி தன் நட்சத்திர அந்தஸ்து தாண்டி எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறாங்கன்னு நிரூபிக்கணும். அதே சமயம் இளைஞர்களோட ஓட்டுகளை திரும்ப வாங்க திமுக அவசரமா யோசிக்கணும். பாஜக மாதிரி தேசிய கட்சிகள் இந்த உடைந்த அரசியல் களத்துல தடம் பதிக்க முற்படுவாங்க. அதுபோக அதிமுக முழு வீழ்ச்சியை தவிர்க்க மீண்டும் ஒன்னு சேர வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த அரசியல் சூழலையும் ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லணும்னா, இது தொண்டர்களின் அரசியல் அல்ல, இது குணநலனின் அரசியல். ஆமாங்க, விஜயோட இந்த வெற்றி பாரம்பரிய கட்சிகளை போல தொண்டர் படையால வந்தது கிடையாது. மக்கள்கிட்ட அவர் ஏற்படுத்தின நேரடியான எமோஷனல் கனெக்ஷன், அவரோட அந்த தூய்மையான இமேஜ், இதுதான் இந்த வெற்றிக்கு முழு காரணம். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பின் இந்த சிறப்பு அலசல்ல இவ்ளோ நேரம் என்னோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம விவாதிச்ச இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 100 வருஷமா இருந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு எதிர்பார்க்காத ஒரு புது சக்தியை எதிர்கொள்ளும்போது இனி வரப்போற அடுத்த தலைமுறை உண்மையிலேயே எந்த வகையான தலைமையை தேடுறாங்க? யோசிங்க. உங்களோட அறிவார்ந்த தேடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.